எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிஃபாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் எங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரல ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இந்த யூஸ் ஆகுது இந்த வீடியோ. நேற்று காலையிலேருந்து நிறைய பேர் என்னென்னா, சார் லாக்டவுன் போட்டிருக்காங்க, எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கிறேன், 10,000 இருந்தால் போதுமா, 50,000 இருந்தால் போதுமா, எவ்வளோ வேணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 1,000 2,000 கிடச்சா போதும் எனக்கு, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி அனுபவம் இல்லாமல் பாவம் அவங்க வந்து வெகுளித்தனமாக கேட்குறாங்க. இன்னொரு சைடில், சார் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு 50 லட்சம் போயிடுச்சு, 1 கோடி போயிடுச்சு, எனக்கு 2 கோடி போயிடுச்சு, அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு 10 லட்சம் போயிடுச்சு, எனக்கு 20 லட்சம் போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து கால்ஸுங்க நிறைய வருது. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குதுன்னா, சார் நான் உங்ககிட்ட பணம் கொடுத்துட்றேன், வர ப்ராஃபிட்டில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம், அப்புறம் எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுப்பீங்களா நீங்கள், எனக்கு அப்புறமா டெய்லி எனக்கு டிப்ஸு கால்ஸ் கொடுப்பீங்களா, நான் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு டெய்லிஸ் என்ன ட்ரேட் பண்ண வைப்பீங்களா நீங்கள். அதாவது என்னவோ அவர் ஒரு ஆள் மட்டும்தான் தனியாக இருக்கிற மாதிரி, நான் அவருக்கு மட்டும்தான் சஜஷன் கொடுக்குற மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட 2,000 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த 2,000 பேருக்கு என்னால் கைட் பண்ண முடியுங்களா? ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுறேன், எடுத்துக்கங்க, ஓகேங்களா? இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க சம்பாதிச்சு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமான காலம் அது. ஓகே, என்னுடைய ட்ரேடிங்கில் நான் பண்ணுறது என்னென்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன், நிறைய நம்ம யூடியூப்பில் லைவில் கூட சொல்லியிருக்கேன். சார் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ சார் சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய மேக்ஸிமம்னாவே 20% மேலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கேபிட்டலில் 20% மேலே நான் சம்பாதிக்க மாட்டேன். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2014 முன்னாடி நான் கசப்பான வழக்கெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் என்னென்னா, அந்த 20% மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. மேபி 22-25% ஏதாச்சும் ஒரு மாதத்தில் வரலாம். ஆனால் கம்மினா லாஸாகவும் இருக்கிறோம் இல்லைங்களா, அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் இல்லைங்களா. அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 2,000 ப்ராஃபிட் ஈஸியாக கிடைக்கணும், ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் கொடுங்க, டிப்ஸ் கொடுங்க, உங்களோட வீடியோலாம் பிடிச்சிருக்குது, நல்லா சொல்லித்தரீங்க அப்படின்றாங்களே தவிர, ஆனால் அவங்களுடைய இன்டைரக்ட் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குதுன்னா, நம்மக்கிட்டேருந்து டிப்ஸ் ஏதாச்சும் எதிர்பார்க்குறாங்க. கால்ஸ், டெய்லி கால்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் இது வரலும் போகும், ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுங்க, டார்கெட் இதில் நம்பர் வைஸில் கொடுங்க அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு இந்த வீடியோ மூலிமா தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, உங்களை மாதிரி ஆளுக்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் நிறைய பேர் இந்த சைடில் பாருங்கள், குஜராத் சைட்லேருந்து அந்த ஹிந்திலே நிறைய பேர் பேசுவாங்க. நான் உங்களுக்கு 2 மாதம் உங்களுக்கு ஃப்ரீ டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு 1 மாதத்தில் நீங்கள் விட்ட லாஸ்லாம் ரிகவர் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் ஒரே வாரத்தில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நீங்கள் அந்த இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், நிறைய விஷயத்துக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி ஏமாறாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து யாரும் உங்களுக்கு ஹெல்ப்பிங்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் கற்றுக்கணுமே தவிர யாரும் உங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுங்க, நீங்கள் ஏதாச்சும் செமினாரை போய் அட்டென்ட் பண்ணாவோ, வெபினார் அட்டென்ட் பண்ணாவோ, இல்லை நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டாவோ, அவங்க தான் உங்களுடைய லாஸெல்லாம் ரிகவர் பண்ணி கொடுப்பாங்கன்ற கற்பனையை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் நாலேஜை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் தான் உழைக்கணும், அவங்க ஏன் உங்களுக்காக உழைக்க போகிறாங்க? ஓகேங்களா, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் ஒரு செமினார் போய், என்னுடைய வெபினார்னு இல்லை, வேறு எங்கேயாச்சும் வெபினார் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் கூட அவங்க உங்களுக்கு நாலேஜ் கொடுப்பாங்க, உங்களுக்கு பேக் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணால் சேஃபாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கொடுங்க, எங்கள் டார்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சிலர் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 45 நாள் 45 டேஸ் வந்து நான் சப்போர்ட் தரேன் இல்லைங்களா, என்னோடய வெபினாரில் வந்து 45 டேஸ் சப்போர்ட் தரேன். அந்த 45 டேஸில் உங்களோட டவுட்ஸ்லாம் நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிது 45 நாள் டைம். ஒரு சிலர் வந்து 1 வாரம் கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து 2 நாள் வெபினார் எடுப்பாங்க. ஓகே, ஸோ வெபினாரும் செமினாரும் உங்களுக்கு உங்களுடைய லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிவிடும், நான் அந்த வெபினார் அட்டென்ட் பண்ணால் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு டிப்ஸு கால்ஸை வந்து எடுக்காதீங்க, டிப்ஸு கால்ஸுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. இப்போ 1 மாதம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தருக்கு பை கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு சேல் கொடுப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு சைடு நடக்கும் இல்லைங்களா, இப்போ பை சைடு நடந்தாலும் சேல் சைடு நடந்தால் மிச்சம் இருக்கிற கிளைண்ட்ஸுங்களாம் கவர் பண்ணிக்கோங்க. இந்த 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 50,000 பேர் வந்து சக்ஸஸ் அடுத்த மாதம் கண்டினியூ பண்ண லாஸ்ட்டில் 10,000 20,000 பேர் நிற்பாங்க. அவங்க அதே ஒரு டீம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஓகேங்களா? ஸோ டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி நோக்கத்தோட இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு உங்களுடைய பணத்தை காப்பாற்றிங்க, கற்றுக்குங்க. நீங்கள் நானும் சொல்கிறேன்னா,
ஸ்டாப் லாஸ் சின்ன கொடுங்க, ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கொடுத்தே கொடுங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல எவ்ரி ஸ்டாப் லாஸும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறதா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். ஏதோ ட்ரேட் பண்ணோம், ஏதோ இடத்துல பையோ சேலோ இதை எடுத்தோம், காரணமே இல்லாமல் ட்ரேட் பண்ணிகிட்டே போனேன்னா உங்களுடைய பணம் தான் விரைமாமல் தவிர உங்களுக்கு நாலேஜ் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லைவ்லேயே பார்த்துடலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் வந்து நான் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு இல்லைங்களா? பாருங்கள், காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, ஒரு ஹை க்ரியேட் பண்ணிச்சு, லோ க்ரியேட் பண்ணிச்சு, திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு, பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கு. ஓகேங்களா? சிம்பிள். சரி, நான் அந்த பிரேக் அவுட்டில் நான் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக நான் பிரேக் அவுட் எடுத்துட்டுங்களா? இல்லை. ஏன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும் எனக்கு. அகைன் இன்னொரு பிரேக் அவுட் நடந்தால் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். சிம்பிள், அவ்வளோதான். ஏன்னா நான் இந்த லைனை பிரேக் பண்ணாத வரையிலும் நான் பையிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகேங்களா? ஏன்னா இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லுவேன், நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். ஒரு பிரேக் அவுட் நடந்தால் ரீடெஸ்ட் ஒன்று நடக்கணும். அந்த ரீடெஸ்ட்டோடைய கன்ஃபர்மேஷன் அகைன் இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா இது ரீடெஸ்ட் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். நம்ம இந்த லோவை ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். இல்லை மேபி இந்த உங்களால் கெப்பாசிட்டி எவ்வளோ இந்த லோவை ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ நீங்கள் இதுக்கு கீழே நீங்கள் சேல் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு எதுவாக இருக்கும்? இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும், இது டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 விஷயம் நடக்கணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துங்க. ஏதோ பணம் இருக்குது அவங்கக்கிட்ட கொடுத்தா சொல்லி கொடுத்துருவாங்க, ஈஸியாக சொல்லி கொடுத்தா இது வந்து நாலேஜ். இப்போ வந்து ஒரே நாளில் 2 நாள்லையோ இது மாதிரி நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. இது கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வந்து 4 to 5 years ஆச்சுங்க. அதாவது ட்ரேடு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சொல்கிறாங்க மொத்தத்தில் சேர்ந்தால் 14 years ஆச்சு விடுங்க. இப்போ நம்ம ட்ரேடிங்னா என்ன, அட்லீஸ்ட் நமக்கு அறிவு வந்து ஃபஸ்ட்டு 2014க்குலாம் முன்னாடி அறிவு இல்லாமல் ட்ரேட் பண்ணுது. நம்மளும் அதிகமான பணத்தெலாம் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த அறிவில்லாத டைமில் நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அனுபவமாக எடுத்துக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கு வேண்டாம். இருக்கிற பணம் 1000, 2000, 10,000 எவ்வளோ உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குதோ தயவு செஞ்சு சேவ் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் வந்து 1000, 2000, 5000 ரொம்ப வந்து வேல்யூவான பணம் சார். வேல்யூவான பணம் யாரும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், யார்கிட்டையும் பணத்தை ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து. உங்களை மாதிரி ஆளுங்க எப்படா ஃபோன் பண்ணுவாங்கன்னு காத்துட்ருக்காங்க. அவங்க காலையிலேருந்து கிட்டத்தட்ட 50-60 கால்ஸ் மேலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லோரும் என்னென்னா, சார் பணத்தை உங்கள் கிட்டே கொடுத்துட்றேன், எனக்கு பணம் பண்ணி கொடுங்க, எனக்கு ட்ரேட் பண்ண டைம் இல்லை, நான் வேறு வேலையாக இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன். ஓகேங்களா? வேலை இல்லைன்றது ஒரு பக்கம், வேலை பிஸியாக இருக்கேன், நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணி கொடுங்கன்றது ஒரு பக்கம். ஸோ அவங்க சொல்கிறத என்னால் நம்பவும் இல்லை, நம்ப இருக்க முடியல. ஸோ விடுங்க, அது அவங்களுடைய விருப்பம். ஸோ மிச்சம் இருக்கிற நண்பர்கள் என்னென்னா, ட்ரேடிங் கற்றுக்குங்க, டைம் எடுத்துங்க. 6 month இல்லை 1 year கூட ஆகட்டும், பரவாயில்ல. நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேடிங்கில் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ அதுக்கு 10-100 மடங்கு மார்க்கெட் உங்களுக்கு பணம் கொடுக்குறது ரெடியாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட 100 மடங்கு பணத்தை மார்க்கெட் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.